எங்கள் கேடகமும் எங்கள் இரட்சணிய கொம்பும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்த மாறாத தேவரே, இந்த புத்தம் புதிய காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை விட்டு விலகும் போதெல்லாம் நீர் அவர்களை புறஜாதியாரிடம் ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் மனம் வருந்தி உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் உமது மகா இரக்கங்களினால் அவர்களை மீட்டுக் கொண்டீர். வடக்கு ராஜ்ய இஸ்ரவேல் புத்திரரை சீரியரிடத்திலும் தெற்கின் ராஜ்யத்தின் புத்திரரை நேபுகாத் நேச்சாரிடம் ஒப்புக் கொடுத்தீர். இப்போதும் எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நெருக்கத்தில் இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி மரணம் வரையில் கொண்டு போகும் புறஜாதியார் வசத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கின்றீர். அநேக விசுவாசிகளும் போதகர்களும் உம்முடைய நாமத்து நிமித்தம் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அப்பா பிதாவே, எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்கள் மீறுதல்களை நினையாமலும் எங்கள் குற்றங்களுக்கு சரியாக நியாயம் தீராமலும் எங்கள் மேல் இரக்கத்தை பொழியும். இந்த காலை வேளையில் நீர் எங்களை ஆசீர்வாதத்தோடு விழிக்கச் செய்து உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் இந்த நாளை காணக்கூடாதபடி மரித்து போன சுவிசேஷகர்களின் குடும்பத்தாரோடு இருந்து அவர்களை அரவணைத்து காப்பாற்றும். கிறிஸ்துவையே நம்பியிருக்கிற உமது ஜனங்களை புறஜாதியாரின் சதி வேலைகளிலிருந்து மீட்டருளும். நீர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி அப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.